Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். ஸோ டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாபிக். ஓகே, ஸோ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு நல்லாவே கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். எக்ஸஸ் ஆஃப் அ கொஷின்ஸ் நான் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ சேம் கொஷின்ஸ் நோட்ஸ்லேயும் உங்களுக்கு இருக்கும், இன்னும் எக்ஸ்ட்ரான கொஷின்ஸும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். ஓகே, ஸோ பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டிஃபரன்ஷியேஷன் ரெண்டு விதமான டிஃபரன்ஷியேஷன்ஸ் இருக்கு, நமக்கு நல்லாவே தெரியும். ஒன்று ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ரெண்டாவது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஆர்டினரி அண்ட் பார்ஷியல் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்சஸ் என்னன்றத ரொம்ப சிம்பிளா dy by dx நல்லா கவனிச்சிங்கன்னா y is depend on x ன்னு சொல்லுவோம். So what about x? This is an independent variable. Independent variable. So ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளால மட்டுமே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு பேரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷன் சொல்லுவோம். So d square y divided by dx square. Second time differentiation. So this is the first time, this is the second time, third, fourth நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆர்டர் அண்ட் டிகிரின்றது நம்ம கண்டுபிடிச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இதுவே பார்ஷியலை பொறுத்த வரைக்கும் dou z divided by dou x dou y 1க்கு மேல வரக்கூடிய 1ன்றது பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிளா நான் மென்ஷன் பண்றேன், கிளியரா சொல்றேன் கேட்டுக்குங்க. இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்துச்சுன்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷன். சோ பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் சொல்றது பாருங்க x y 2 independent variable. So z is an depends on x and y. புரியுதுங்களா? ஓகேவா? So z அப்படிங்கிறது this is a function of x and y ன்னு சொல்லுவோம். This is a function, a differentiation with respect to x and y. So the partial differentiations படிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், டேர்ம்ஸை பிரிக்கிறது. ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, x plus y plus z. இங்க எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 டேர்ம்ஸ் இருக்கிறதா சொல்லுவோம். x y z. இப்போ x y z மல்டிப்ளிகேஷன்ல கொடுத்துட்டேன். சோ இங்க எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டேர்ம் தான், புரியுதுங்களா? சோ ஏன் சார் மல்டிப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, x y z. this is நம்ம சொல்லும் போதே நமக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம சொல்றோம் x y z, x plus y plus z. சோ அந்த ஸ்ட்ரெஸ் பண்றோம் இல்லைங்களா, y plus x plus. சோ மைனஸும் பிளஸும் மட்டும் ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்றதுக்கான ரீசனும் இதான், தனித்தனி டேர்ம்ஸா பிரிச்சு காமிக்கும். பிளஸும் மைனஸும் தனித்தனி டேர்ம்ஸா பிரிச்சு காமிக்கும். இது எத்தனை டேர்ம் இருக்குன்னு சொல்லலாம், ஒரே ஒரு டேர்ம் தான். ஓகேவா? சோ இத வச்சு தான் இங்க எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்றத வச்சு தான் நம்ம அங்க டிஃபரன்ஷியேஷன்ஸும் கொடுக்க போறோம். ஓகே, சோ ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னா ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கணும், இருக்கும். அப்படி இருந்தாதான் அது ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷன். ஒன்றுக்கு மேற்பட்ட இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் x and y இருக்கு, 2க்கு மேல வரலாமா? தாராளமா வரலாம், எந்த தப்புமே கிடையாது. நான் இப்படி சொல்றேன் பாருங்க, d square z divided by dou u dou v dou w. 3 வேரியபிளால டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன்னா கியூப் போட்டுக்க போறேன். ஓகே, dou cube z divided by dou u dou v dou w. Here u v w all are independent variables and z is a function of u v w. புரியுதுங்களா? So this is a basic of a partial differentiation. So இப்போ இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய சம்ஸ் ஒரு சிலது பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம், இந்த நம்ம பார்ஷியல் டிஃபரன்சியேஷனை பொறுத்து பேசும்போதே ஒரு தியரம், ரொம்ப இம்பார்ட்டன்டான தியரம் இன்க்ளூட் பண்ண வேண்டியிருக்கு, வேற வழியே கிடையாது. ஆய்லர்ஸ் தியரம். ஆய்லர்ஸ் தியரம்ன்ற தியரம் ரொம்ப இம்பார்ட்டன்டான தியரம், அதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். This is the basic of, that means the definitions of ordinary and partial differentiation. ரொம்ப கிளியரா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லியிருக்கோம். திரும்ப ஒரே ஒரு தடவை சொல்லிடுறேன். ஒரே இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்தா ஆர்டினரி டிஃபரன்சியேஷன், ஒன்றுக்கு மேற்பட்ட 2, 3, 4 எல்லாம் இருந்துச்சுன்னா பார்ஷியல் டிஃபரன்சியேஷன். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம சம்ஸ் பார்க்கலாம் வாங்க. First question, the given f of xy is equal to log of root of x square plus y square. ஸோ எடுத்தவொடனே இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் தேவையா? லாக் இருக்கு, ரூட் இருக்கு, ஸோ சம் போடுறோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ பேசிக்ஸ்ல இருந்து கொண்டு போகலாம் அப்படின்னா இதுலேயே நான் பேசிக்ஸை சொல்லி தந்துடுறேன், ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடத்த போகிறேன், கொஞ்சம் இதை கிளியராக வாட்ச் பண்ணிங்கனாலே போதுமானது. ஓகே, ஸோ இப்போ லாகை எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம், ரூட்டில் இருக்கக்கூடியதை எப்படி நம்ம எடுக்கணும், ஸோ அதெல்லாமே இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத, எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படிங்கிறத பாருங்க, லாக்ல இந்த ரூட் என்ன சொல்லுவோம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. இந்த லாக்ல பவர்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், முன்னாடி மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம்னு தெரியும். ஸோ திஸ் இஸ் அ ஆன்சர் ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய். நான் இங்க டிஃபரன்ஷியேட்லாம் பண்ணல, இருக்கக்கூடிய கொஸ்டினை ரீஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன், ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இதுதான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய f of xy 1/2 log of x square plus y square. கிளியரா இருக்கு. ஸோ இப்போ இதை ஒரு தடவை அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், டோ ஸ்கொயர் எஃப் டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரை 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க பார்ஷியலா, ஒய் ஸ்கொயரை 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க பார்ஷியலா, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, ஆன்சர் எனக்கு என்னன்னு சொல்லுங்க. இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆப்ஷன் எடுத்து இதுல வந்து கொஸ்டின்ல இருந்து ஆன்சர்ல இருந்து கொஸ்டின் போக முடியுமா? பண்ண முடியாதுங்க. இந்த ஷார்ட்கட் ஒரு சில இதுல மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். எல்லா கொஸ்டினுக்கும் எல்லா மெத்தட்ஸ்க்கும் தயவு செஞ்சு ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ். இப்போ கேன்ற லெட்டர் எத்தனாவது எழுத்தா இருக்கு அப்படின்னா நம்ம ஏபிசிடி சொல்லி பார்த்து தான் நம்ம கேன்ற லெட்டர் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே கான்செப்ட் தான். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கறதை எதிர்பார்க்க கூடாது. ஓகே, ஸோ டிஃபரன்சியேஷன் ஸ்டார்ட் பண்றோம். எஃப் டோ எஃப் டிவைடட் பை டோ எக்ஸ். ஸோ இங்க எங்க எக்ஸ் இருக்கோ அதை மட்டும் எடுத்து ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா போதுமானது. 1/2 மல்டிப்ளிகேஷன் அப்படியே போட்டுக்கிட்டேன். லாக் ஆஃப், லாக்ல வந்துச்சு அப்படின்னால நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி நம்ம பண்ணிடுவோம். சரியா? லாக்ல வந்துச்சுனாலே 1/x² + y². இந்த டேர்மை எடுத்து ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷன். ஓகேங்களா? இது புரியுதா? 2x கிளியரா போட்டாச்சு. 1/2 1/x² + y² into 2x. இப்போ இந்த 2 கேன்சல் ஆகுது. இப்போ ரிமைனிங் ஸ்டெப்ஸ் என்ன கிடைக்கும் எனக்கு, x divided by x² plus y². So this is a dou f divided by dou x. இதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ செகண்ட் டிஃபரன்சியேஷன் போடுறேன். dou square f divided by dou x², that is equal to u by v மெத்தட். மேலே x இருக்கு, கீழேயும் x இருக்கு. நான் இங்க x ஆல தான் டிஃபரன்ஷியேட் பண்றேன்றதுனால x மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போதுமானது. மேலே x இருக்கு, வேற வழி இல்ல, எடுத்து தான் ஆகணும். அப்ப u by v டிஃபரன்ஷியேஷன் போறேன். x² plus y² whole square. x டிஃபரன்ஷியேட் பண்றேன் 1. ரிமைனிங் டேர்ம் v அப்படியே போட்டுக்கணும். x² plus y² மைனஸ் இங்க இருக்கக்கூடிய v எடுத்து ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றேன். x அப்படியே போட்டுக்கிட்டாச்சு. x² ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. சோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறோம். x² plus y² minus 2x² whole divided by x² plus y² whole divided by the whole square. This is a term dou square f divided by dou x². so இதுக்கு நமக்கு ஆன்சர் போடணும். இங்க என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் மேல இதுதான்
என்ன பண்றோம் மைனஸ் பண்றோம் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் y square minus x square whole divided by x square plus y square the whole square. இது வரைக்கும் பக்காவா போட்டோம் ஓகேங்களா சோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் dou square dou f divided by dou y is equal to 1 by 2 y 2y divided by x square plus y square வந்துருச்சு so y divided by x square plus y square this is dou f divided by dou y now dou square f divided by dou x square again u by v method x square plus y square the whole square y value என்னங்க 1 y ஆல தான் டிஃபரன்ஷியேட் பண்றேன் ஓகே y டிஃபரன்ஷியேஷன் தான் கொண்டு போயிட்டு இருக்கோம் so remaining x square plus y square அப்படியே இருக்கும் மைனஸ் போட்டாச்சு y இருக்கு 2y so x square plus y square minus 2y square whole divided by x square plus y square the whole square the answer will be dou square f divided by dou y square is equal to x square minus y square divided by x square plus y square the whole square. Now adding of two values dou square f dou square x square plus dou square f dou y square is equal to what are the values y square minus x square divided by x square plus y square the whole square plus x square minus y square divided by x square plus y square the whole square. So the denominator places are same because of என்ன fraction like fraction the denominator same ஆ இருக்கு நான் மேல இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம் y square minus x square plus x square minus y square this is the term x square plus y square the whole square. Now the cancellations are happen so cancellation பண்ணனும் ஓகேங்களா என்னென்ன நடக்கும் minus x square plus x square minus y square plus y square cancel ஆயிடுச்சுனா numerator plus will be 0 therefore the answer also 0 numerator place 0 na answer 0 okay therefore that answer will be dou square f divided by dou x square plus dou square by divided by dou y square the value of this one is equal to 0 okay va so இதுல நாலு ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா 0 கொடுத்திருப்பாங்க நம்ம இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ரைட் சோ இந்த மாதிரியான क्वेश्चंस தான் கேட்பாங்கன்றதுக்காக தான் கொடுத்திருக்கோம் இவ்ளோ பெருசா இருக்கே சார் நம்ம போடும்போது எவ்வளவு சீக்கிரம் இத வொர்க் அவுட் பண்ணி காமிக்கணும் அப்படினா 2 minutes within 2 minutes குள்ள அதிகபட்ச minutes okay 1 minute 30 seconds 90 seconds குள்ள உங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சம்ஸ்லாம் கொடுக்கிறோம் ஓகே சரி எப்படி சார் பை தி பிராக்டிஸ்ல மட்டும் தாங்க வரும் எடுத்தவனே வந்துராது பை தி பிராக்டிஸ்னா இந்த மாதிரி சம்ஸ் பார்க்க உங்களுக்காக ஆன்சர்ஸ் வந்துட்டே இருக்கும் சோ क्वेश्चंस நான் ஓரளவுக்கு வொர்க் அவுட் பண்ணி கொடுக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் வாங்க செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம் x value is equal to r cos theta y value is equal to r sin theta சோ இங்க ஒரு 4 क्वेश्चन கேட்டிருக்காங்க சோ இதுல இருந்து டிஃபரண்டாவும் கேட்கலாம் என்னென்ன கேட்கலாம்ன்றத நான் சொல்றேன் dou x by dou r x ல இருக்கக்கூடிய r மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுங்கன்னு சொல்றாங்க இது ரொம்ப ஈஸியான கேட்டகரி தான் ஏன்னா x ல r இருக்கு r மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 into cos theta ஓகே x ல இருக்கக்கூடிய r மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு அடுத்தது क्वेश्चन இதே போல y ல இருக்க r டிஃபரன்ஷியேட் பண்ணா அதேதான் sin theta கிடைக்கும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது y ல இருக்கக்கூடிய r டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கன்னா sin theta கிடைக்கும் dou y divided by dou theta y ல இருக்கக்கூடிய theta-வை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கான் அப்ப r அப்படிங்கறத அப்படியே வச்சுக்கிட்டு sin theta-வோட டிஃபரன்ஷியேஷன் cos theta புரியுதுங்களா dou y by dou x is equal to r அப்படியே வச்சுக்கிறோம் sin theta டிஃபரன்ஷியேஷன் cos theta முடிஞ்சது very easy அடுத்து third one dou r divided by dou x x ல இருக்கக்கூடிய r தான் இருக்கு பட் r ல இருக்கக்கூடிய x நான் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது அப்ப we need to find the r value first r value என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் x ஸ்கொயரையும் y ஸ்கொயரையும் ஆட் பண்ணனா r ஸ்கொயர் ஆஃப் cos ஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் theta கிடைக்கும் r ஸ்கொயர் cos ஸ்கொயர் plus r ஸ்கொயர் sin ஸ்கொயர் கிடைக்கும் r காமனா வெளியே எடுத்துறேன்
What is the cos square plus sin square value? 1. Therefore, r square is equal to x square plus y square. Therefore, r is equal to root of x square plus y square. Now, a differentiation with respect to x. Third question. Dou r by dou x. So, root x ல இருக்கக்கூடியதை ஒரு தடவை differentiate பண்ணோம் அப்படின்னா root x ல இருக்கக்கூடியதை ஒரு தடவை differentiate பண்ணோம்னா 1 divided by 2 root of x into x square ஒரு தடவை differentiate பண்ணோம்னா 2x. 2 and 2 cancel. The answer will be x divided by root of x square plus y square. This is dou r by dou x. Okay va? So fourth question. Fourth one என்ன இருக்கு? Dou theta. Dou theta. Fourth question. Dou theta by dou y ல. இப்ப thetaவை கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன பண்றேன்? x by y or y by x. y by x தான் பெட்டர் நமக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு tan theta கிடைக்கும். So y by x போடுறேன் r sin theta by r cos theta. R and r cancel. Therefore, tan theta is equal to y by x. Y by x கிடைக்கும். Theta is equal to tan inverse of y by x. Now, differentiation with respect to y. What is the tan inverse of x differentiation? 1 divided by 1 plus x square. X க்கு பதிலா இங்க என்ன இருக்கு? Y by x இருக்கு. 1 divided by 1 plus y square by x square. Now the cross multiplication into இந்த y by x எடுத்து ஒரு தடவை differentiation. Y square by x square கிடையாதுங்க. Y by x எடுத்து ஒரு தடவை differentiation. Y அப்படியே இருக்கட்டும். 1 by x differentiate பண்ணோம்னா 1 by x square. புரியுதா? ஸ்டெப்ஸ் புரியுதுங்களா? y by x எடுத்து ஒரு தடவை differentiate பண்ணா y into 1 by x இருக்கும். இந்த 1 by x எடுத்து ஒரு தடவை differentiate பண்ணா y into minus 1 by x square கிடைக்கும். அந்த ஸ்டெப்ஸை தான் நான் டைரக்டா போட்டிருக்கேன். differentiation steps. Okay? y by minus y by x square னு போட்டிருக்கோம். Right? So, இதை cross multiply பண்ணி எழுதலாம். 1 divided by x square plus y square whole divided by x square into minus y by x square, a denominator and its denominator. Denominator cancel பண்ணலாம் தப்பு இல்ல. Therefore, the answer will be dou theta by dou y is equal to minus y divided by x square plus y square. இதே இடத்துல x கேட்டாலும் same procedure. ஓகேங்களா? So இங்க பாத்துக்கங்க, டைரக்ட் டிஃபரன்ஷியேஷன் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது ரிவர்ஸ் பார்ட் கேட்டிருக்காங்க, அதாவது ஆர்ல இருக்கக்கூடிய எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண. அப்ப ஆர் வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிச்சாச்சு ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு. இப்போ ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்குது. இதே இடத்துல ஒய் கேட்டாலும் நம்மளால பண்ண முடியும். ஓகே, இங்க தீட்டால ஒய் எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்றாங்க. அப்ப தீட்டா வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். tan θ is equal to y by x, தீட்டா வேல்யூ is equal to tan inverse of y by x. tan inverse இருக்கக்கூடிய y ஆல எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஓகே, சோ இங்க y டிஃபரன்ஷியேஷன் போடும்போது நம்ம பண்ணிருக்கக்கூடிய மிஸ்டேக் பாருங்க, x தான், நான் x ஆல பண்ணிட்டோம், சாரி. சோ இங்க y டிஃபரன்ஷியேஷன்னா 1 by x வரும், 1 by x வந்திருக்கும். சோ 1 by x ன்னு சொல்லும்போது y டிஃபரன்ஷியேஷன் 1 ன்னு ஆயிருக்கும், 1 by x. சோ இங்க ஒரு x ரிமைனிங் இருந்திருக்கும் இல்லைங்களா, இங்க ஒரு x டினாமினேட்டர்ஸ்ல இருந்திருக்கும், மேல வந்துட்டு x கிடைக்கும். y டிஃபரன்ஷியேஷன்னா இப்ப நான் சொன்ன ஆன்சர் கரெக்ட். ஓகே, இப்ப சொல்லியிருக்கிறது y டிஃபரன்ஷியேஷன்னா ஆன்சர் பெர்ஃபெக்ட். மேல 1 தான் வந்திருக்கும். சோ இங்க இருக்கக்கூடிய x இங்க x ஸ்கொயர்ல ஒரு xம் போயிருக்கும், டினாமினேட்டர் கோயிங் டு தி நியூமரேட்டர் கிடைக்கும். நான் சொன்னது இப்ப ப்ரீவியஸா பார்த்தது x டிஃபரன்ஷியேஷன்னா பெர்ஃபெக்ட். ஓகே, சோ அது கொஞ்சம் கரெக்டா பார்த்து எழுதிக்கங்க. இங்க போட வேண்டியது நம்ம 1 தான், இந்த y வராது. ஓகே, y வந்துட்டு 1 ன்னு ஆயிடும். y டிஃபரன்ஷியேஷன் y ஆல தான் டிஃபரன்ஷியேட் பண்றோம், அதை நம்ம நோட் பண்ணா மட்டும். ஓகே, சோ இது மட்டும் கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணி படிச்சு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் வாங்க.
partial differentiation one of the most important topic னு சொல்லலாம். So Euler's theorem on a homogeneous function. அப்படினா என்ன சார்? ஃபர்ஸ்ட் homogeneousனா என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும். homogeneous function அப்படினா ஆர்டர் நம்ம சேமா இருந்துச்சுனா homogeneous ன்றத நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல பார்த்திருப்போம். ஓகே. பட் இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனை பொறுத்த வரைக்கும் homogeneous function அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். A function f of x is said to be a homogeneous function of a degree n. என்ன டிகிரி 1 2 3 அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே. In x and y, if the function f of t of x comma t of y is equal to t power n, இந்த t காமனா வெளியே எடுத்து எழுதும்போது அதோட பவர்ஸ் ஆக மாறி வரும். So in example I will give you, this is a function, the function of x comma y இருக்கு. the function of x comma y ன்னு இருக்கு. So x plus y divided by x square plus y square இருக்குன்னு வச்சுக்கோங்க. Now we are going to take tx comma ty, that is tx plus ty divided by tx the whole square, ty the whole square. ஓகே. இப்போ ஹோல் ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். இங்க என்ன பண்றோம்? t காமனா வெளியே எடுத்து எழுதுறேன், x plus y. இங்க ஸ்கொயரை வெளியே எடுத்து எழுதுறேன், t ஸ்கொயர் பாத்தீங்கன்னா x plus y ஸ்கொயர். ஸோ இப்போ ஒரு தடவை கேன்சல் பண்றேன். அப்ப ரிமைனிங் டேர்ம் என்ன சார் இருக்கும்? t பவர் மைனஸ் 1 x plus y divided by x ஸ்கொயர் plus y ஸ்கொயர். See இங்க பாருங்க -1 கிடைச்சிருக்கு. லாஸ்ட் ஸ்டெப் பாருங்க, எனி பாசிட்டிவா இருக்கணும். அதுக்காக நான் வேணே இந்த சம் எடுத்து போட்டேன். So which is not, the given function is not an homogeneous function. ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கேன். homogeneous இல்லாததுக்கு நான் கொடுத்திருக்கேன். ஓகே. homogeneous இல்லன்றதுக்காக நான் கொடுத்திருக்கேன். homogeneous எடுத்துக்கிட்டு தான் சொல்லணும். அப்ப என்ன சார் வந்தா எப்படி வந்தா homogeneous ஆக இருக்கும்? பவர்ஸ் ஜாஸ்தியா மேல வரணும், பவர் கம்மியா கீழே இருக்கணும். அப்படி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க மேல ஸ்கொயர் போறோம்னு வச்சுக்கோங்க, t பவர் 2 வரும், t பவர் 1 வரும். கேன்சல் பண்ணனா t பவர் பிளஸ் 1 கிடைச்சிருக்கும். அப்ப இந்த கொடுத்திருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் x ஸ்கொயர், இந்த ஃபங்க்ஷன் நான் சொல்றேங்க, x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் டிவைடட் பை x பிளஸ் y. இந்த ஃபங்க்ஷன் homogeneous function, which is a not homogeneous function. ஸோ ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு ஹோமோஜீனியஸா இல்லையா அப்படின்றத கேட்டாங்கன்னா, ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனா இல்லையான்றதை கேட்டாங்கன்னா இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ ஹோமோஜீனியஸ் இல்லாததுக்கு நான் எக்ஸாம்பிள் எடுத்து கிளியராகவே போட்டிருக்கேன். பவர் நெகட்டிவ்ல வந்திருக்கு, ஸோ நெகட்டிவ்ல வரக்கூடாது. பிகாஸ் ஹோமோஜீனியஸ்னா த பவர் ஷுட் பி, த டிகிரி ஷுட் பி பாசிட்டிவிட்டியா இருக்கணும். 1 2 3 4 பாசிட்டிவ்ஸ்ல இருக்கலாம், பாசிட்டிவ் 1/2 வரலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ இதுதான் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன், அதோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஹோமோஜீனியஸ் தியரத்தை, ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனை வச்சு Euler's theorem. Okay, it is u is a homogeneous function of x and n, degree n, x and y. Then what is this? This is an Euler's theorem. X of dou u by dou x plus y into dou u by dou y is equal to n into u. What is an n? The degree of a term. So இதோட டிகிரி பாத்தீங்கன்னா -1 சொன்னல, இதோட டிகிரி என்ன கிடைக்கும்? +1 கிடைக்கும். அந்த 1ன்றது அங்க அப்ளை ஆகும். ஆக்சுவலி நம்ம போடக்கூடிய கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கன்னா எப்படி கேட்டிருப்பாங்கன்னு பாருங்க. dou u by dou x into x plus y into dou u by dou y is equal to what அப்படின்னு கேட்டிருந்தா, இது வந்ததுனால நமக்கு என்ன தெரியணுங்க? Euler's theorem ஞாபகம் வரணும். Euler's theoremல தான் இதை யூஸ் பண்ணணும். அப்ப Euler's theoremல அந்த uன்ற ஃபங்க்ஷன் எப்படியாக இருக்கணும்? ஹோமோஜீனியஸா இருக்கணும். ஹோமோஜீனியஸ் செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? tx ty எடுத்து அப்ளை பண்ணி கேன்சல் பண்ண ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி வரக்கூடிய ஆன்சர்ஸ்ல tங்கிறதுக்கு பவர்ல பாசிட்டிவா இருக்கணும். அப்படி பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய டேர்ம் பக்காவா என்னவா இருக்கு? ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனா இருக்கு. சோ ஃபைனலி இந்த இடத்துல வரக்கூடிய ஆன்சரும் ஹோமோஜீனியஸ்ல சொல்லியாச்சு. வரக்கூடிய ஆன்சர் பவர் n ல என்ன இருக்கோ n into
தட் u ஓட வேல்யூ என்ன அதை எழுதுனா இவ்வளோ பெருசு கண்டுபிடிச்சு போடுறதுக்கு ஈக்குவல். அதானே சார் இவ்வளோ பெருசு. டோ யூ பை டோ எக்ஸை கண்டுபிடிக்கணும், மல்டிப்ளை பை எக்ஸ் பண்ணணும், அடுத்து டோ யூ பை டோ ஒய் போடணும், மல்டிப்ளை பை ஒய் போடணும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் எதுவாக இருக்கும்? n into u தான் இருக்கும். தட் இஸ் கால்ட் ஆய்லர்ஸ் தியரம். ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான தியரம். இதை வச்சு சம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம பண்ணோம். இன் ஜெனரல் u is a function of, that means a homogeneous function of a degree n in x, y, z, t போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப x into dou u by dou x plus y into dou u by dou y plus z into dou u by dou z plus t into dou u by dou t போயிட்டே இருக்குன்னா எவ்வளவு பெரிய டேர்ம்ஸ் கொடுத்தாலும் சரி, எத்தனை வேல்யூஸை கொடுத்தாலும் சரி, the final answer should be என்னவா தான் இருக்குங்க? n into u. வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ இவ்வளோ பெரிய கொஸ்டின் கேட்டா கூட ஆன்சர் என்னதான் ஃபைனலி? n into u. அதுக்கு எப்படி இருக்கணும்? u ஹோமோஜீனியஸா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த கான்செப்ட் ஹோமோஜீனியஸ்ன்ற கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா அதை கொண்டு போய் அப்ளை பண்ணி ஹோமோஜீனியஸ் தானான்றதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு அதோட பவர் n வேல்யூ கிடைக்கும். அந்த பவர் n into u போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தட் தான் பார்க்க போறோம். இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வாங்க பார்க்கலாம். சரி, நம்ம பார்க்க போறது ஆட்டோமேட்டிக்கா என்ன தெரிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கும். x dou u by dou x plus y dou u by dou y, this is equal to what? ஸோ நான் சப்போஸ் ஆய்லர்ஸ் தியரம் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை நம்ம சம் பார்த்துருந்தோம்னா என்னன்னு நம்ம யோசிச்சிருப்போம். நார்மலா ஒரு திங்க் என்ன இருந்திருக்கும்? ஓ டோ யூ பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும், இதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்ப இதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றதே பெரிய விஷயம். அப்ப உள்ள இருக்கிறத வேற ஒரு தடவை எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம், ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஆகும். அதுக்கப்புறம் மல்டிப்ளை பை எக்ஸ். அதே போல சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றோம், அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய யூ பை வி மெத்தடை போட்டு டிஃபரன்ஷியேட் பண்றோம். சொல்றதை கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன். நான் எழுதலை, இங்க தப்பான ஒன்று நான் எழுதி காமிக்கல உங்களுக்கு. ஸோ ஒய் தப்பானதுன்னு சொல்ல முடியாது, அதுவும் ஒரு ப்ரொசீஜர் தான். ஓகே, ஒய் டோ யூ பை டோ எக்ஸ் டோ யூ பை டோ ஒய், அப்புறம் ரெண்டையும் எக்ஸாலையும் ஒய்யாலையும் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் ஆட் பண்ணனா அதே ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக நம்ம கிட்ட ஒரு ஸ்பெஷலான தியரம், ஆய்லர்ஸ் தியரம் இருக்காங்க. அதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? the given function that is u is equal to, this is a given function, sin inverse of x power 3 minus y power 3 divided by x plus y. So this is a given function. Okay, so இங்க நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா that f is equal to in the inverse opposite side கொண்டு போயிடலாம். That means that function of x comma y is equal to sin u is equal to x cube minus y cube divided by x plus y. கொண்டு வந்தாச்சுங்களா? இப்போ this is a function of x and y. இதுக்கும் ஈக்குவல் தான். Now f of x comma, that means gx comma ty எடுத்து அப்ளை பண்றேன். இப்ப t cube வந்திருக்குமா? t power 3 நான் காமனா ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி எழுதுறேன், தப்பு இல்லை ஒன்றும். புரியாதவங்க திரும்பவும் கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். ஓகேங்களா? இந்த இடத்துல டி கியூபை காமனா வெளியே எடுத்து எழுதிட்டேன், இந்த இடத்துல டீயை காமனா வெளியே எடுத்து எழுதிட்டேன். டிஎக்ஸ் வந்திருக்கும், போயிடுச்சு வெளியே. இப்போ இதை கேன்சல் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குங்க? டி பவர் 2 இன்டூ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். திஸ் இஸ் a t square again the function of x comma y. புரியுதுங்களா? so very simple-ஆன answers கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம therefore the given f of x comma y is homogeneous. homogeneous function தெரிஞ்சு போச்சு. therefore we are going to use a Euler's theorem. using a Euler's theorem. இப்போ Euler's theorem என்ன சார்?
இங்கே இருக்கக்கூடியது அப்படியே எடுத்து எழுதணுமா? அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாங்க. நான் சொல்கிறத கிளியராக புரிஞ்சுக்கங்க. x into dou f by dou x plus y into dou f by dou y is equal to n into f. ஸோ எங்கெல்லாம் u இருக்கோ அங்கெல்லாம் f வச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் x தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? now what is the function of f? sin u கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ணுறேன். x into dou by dou x of sin u plus y into dou y of sin u is equal to what is that number? n value. therefore இங்க எழுதிருங்க n is equal to 2. இங்க எழுதிக்குவோம் n is equal to 2 and f value sin u பக்காவா எழுதிட்டோம். இப்போ இங்க இருக்கக்கூடிய x ஏனா u is a function of x and y. u is also a function of x and y. புரியுதுங்களா? u sin u தான x y யும் இருக்கு, x plus y யும் இருக்கு. ஓகே, this is also function of xy. dou by dou x cos, ஒரு தடவை இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நல்லா கிளியரா புரிஞ்சுக்கங்க. ஒரு தடவை இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா cos u, u எடுத்து ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் dou u by dou x. u ல இருக்கக்கூடிய x ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷன். ஓகே, சேம் y into cos u dou u by dou y is equal to 2 sin u. Now what is a cos? Cos u, both are a common term. Cos u x into dou u by dou x plus y into dou u by dou y, that is equal to 2 sin u. என்ன கேட்டிருக்காங்க? x dou u by dou x plus y dou u by dou y. இதுதான் தேவை. அப்ப cos u என்ன பண்ணிடலாம்? ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடலாம். x dou u by dou x plus y dou u by dou y is equal to 2 sin u divided by cos u. so இங்க என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, x dou u by dou x plus y dou u by dou y is equal to 2 times of sin u by cos u become tan u. therefore this is the answer. answer பாத்துங்க, tan u ல கிடைச்சது. ஓகே, சோ பார்க்கலாம். once again திரும்பி recall பண்ணிடலாம். u is equal to sin inverse of x cube minus y cube divided by x plus y இருக்கு. நியூமரேட்டர் பிளஸ் பெருசாகும், டினாமினேட்டர்ஸோட பவர் சின்னதாக இருந்துச்சுன்னா ஹோமோஜீனியஸா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றத கிளியரா சொல்லியாச்சு. right? so this is a number x cube minus y cube divided by x plus y. now the cancellation step, t square x cube minus y cube divided by x plus y. after the cancellation, t square of f of x கிடைக்கிறதுக்கு n is equal to t. டிகிரி என்னங்க? 2 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போய் அப்ளை பண்றோம். f வேல்யூ என்னன்னு தெரியும். இது எப்பவுமே இந்த f வேல்யூ இப்படி மாத்தி எடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு சில क्वेश्चंसல இந்த மாதிரி क्वेश्चंसல வரும். ஓகே, அடுத்தது அப்ளை பண்ணி ஆன்சர்ஸ் கொண்டு வரோம். ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா sin இருக்க இடத்துல cos ஆ மாறுது. cos ஆப்போசிட் சைடு கொண்டு போறோம். so that answer will be sin u by cos u. that answer tan u. ஓகேங்களா? so இந்த மாதிரியான क्वेश्चंस அடுத்தடுத்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா குவரி. ஸோ எந்தெந்த கொஷின்ஸ் புரியல, ஏதாவது ஒரு சின்ன இடத்துல புரியலன்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.